அரசு மருத்துவமனைக்கு மகனை அழைத்து வந்து சிகிச்சை பெற்றுள்ளார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி. முன்னுதாரணமாக மாறியுள்ள சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கிறார்கள். இந்த மருத்துவமனைக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தனது 8 வயது மகன் அன்பு செல்வத்தை அழைத்து வந்தார். கண்ணில் பார்வை குறைபாடு இருப்பதாக கூறி அவர் அழைத்து வந்தார். சிறுவனுக்கு கண் சிகிச்சை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். அரசு பணியில் உள்ள அதிகாரிகள் தனியார் மருத்துவமனைகளை மட்டுமே நாடி செல்லும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தனது மகனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை பெற்றதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள்.